செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக இன்றைக்கி பள்ளியில் மட்டும் கல்லூரிக்கு விடுமுறை விட ஆல்மோஸ்ட் பண்ணால் அந்த மாவட்ட ஆட்சியர் பண்ணால் ரெடி ஆகிட்டாங்க. எல்லா மாவட்ட ஆட்சியர் தான் சொல்லிட்டு இருக்கேன். நேற்றே போய் தான் கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிகள் மட்டும் கல்லூரிக்கு விடுமுறை விட்டுருந்தாங்க. நேற்று நான் வீடியோ மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி என்ன மாவட்டம் விடுமுறை என்ன கேட்டீங்கன்னா இன்றைக்கி மணி பண்ண கிட்டத்தட்ட ஒரு 6-6:15 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டம் உங்கள் மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லி இந்த மாவட்டத்தை பேர் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த மாவட்டம் விடுமுறை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. முதல் 22 மாவட்டங்கள் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தா 10 மாவட்டம் ஆல்ரெடி நேற்று 7 மாவட்டங்கள் லீவ் விட்டாங்க. அந்த மாவட்டங்கள் சேம் அதே மாவட்டங்களுக்கு இன்றைக்கி விடுமுறை விட வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வரப்போகுது, இப்போ எந்த மாவட்டங்கள் ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருச்சிராப்பள்ளி, தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்றைய தினமானது கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் அலர்ட் எச்சரிக்கை பண்ணால் தென் மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெட் அலர்ட்னா சும்மா கிடையாது, மிக மிக கனமழை பெய்ந்தால் மட்டுமே அதை ரெட் அலர்ட்டான எச்சரிக்கை விடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பண்ணால் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக கனமழையானது வெளுத்து வாங்க போதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கடைசி ரெட் அலர்ட் எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 20 கொடுத்தாங்க. இப்போ நவம்பர் 20. ஓகேவா? கிட்டத்தட்ட நவம்பர் 21 கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு திரும்பியும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஸோ ரெட் அலர்ட் எச்சரிக்கை விட்டாலே கண்டிப்பாக அந்த மாவட்டத்துக்கு முன்கூட்டியே விடுமுறை விட்டுருவாங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலையோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க டைமில் கூட உங்களுக்கு விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் வரலாம். பட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த விடுமுறை அந்த மாவட்டத்தை பேர் விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நானும் வாட்ஸ்அப் சேனலில் அண்ட் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் டக்குன்னு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வரி. ஓகேங்களா? இதே தொடர்ந்து அந்த மாவட்ட ஆட்சியர் எப்போ அப்புறம் விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க என்று கேட்டிங்கன்னா அவள் தான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கோ இல்லை 6:20 வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு 7 மணி மேக்ஸிமம் 7, 7:30, 8 மணிக்குள்ளே கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துக்கும் விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஓகேவா? நேற்றே பார்த்துருப்பீங்க 7 மாவட்டத்துக்கு விடுமுறை விட்டாங்க. அந்த மாவட்டத்தில் எப்போ லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 8 மணி 8:15 அண்ட் 7:30, 8 அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஏன்னா கடைசி டேட்டில் தான் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அந்த பொறுப்பை பார்த்தீங்கன்னா லீவ் வர பொறுப்பை பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சருக்கு அந்த எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி மழை பெய்யுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும். பட் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரிய முடியாது எந்த மாவட்டத்தில் எப்படி மழை பொழியுதுன்னு சொல்லி. ஸோ அந்த உங்கள் மழையை பொறுத்து நீங்களே பார்த்தா உங்கள் ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியருக்கே கொடுத்துட்டாங்க, அந்த கலெக்டர்ஸே கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அது என்ன ப்ரோ நியாயம்? ஸ்கூலுக்கு மட்டும் லீவு, காலேஜ் மட்டும் லீவ் இல்லை, நாங்கள் மட்டும் என்ன எப்படி சொல்கிறது, நாங்கள் மட்டும் மழையில் நனையாமல் போக போகிறோம், எங்களுக்கு தானே மழை பெய்யுது, எங்களுக்கு மட்டும் லீவ் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக கேட்டுட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம கலெக்டர்ஸ் பண்ணால் லீவ் விடுறாங்க. ஸோ 7 மாவட்டத்துக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் தான் லீவ் விட்டாங்க. ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டாங்க. அதே போல் தான் இன்றைக்கும் பள்ளிகள் நமக்கு பள்ளிகள் மட்டும் விடுமுறை விட்டால் போதும். என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம பள்ளிகள் மட்டும் விடுமுறை விட்டால் நமக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ பார்த்து சேஃபாக இருங்கப்பா. செகண்ட் டைம் எக்ஸாம் முடிய போது, அடுத்த ஆஃப் எக்ஸாம் வரப்போது. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். டோன்ட் வரி. ஓகேவா?